வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம் பார்க்க போகிறது வெரிகோஸ் நரம்பு, சுருள் நரம்புன்னு சொல்லுவாங்க. வெரிகோஸ் வெயின், காலெல்லாம் வலிக்குதுங்க, நடக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இதய பலவீனம், வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, இதய பலவீனம். சரிங்களா? இந்த இரண்டிலுமே மீண்டு வருவதற்கு ஒரு வர்மம் தினமும் காலை மாலை, ஒரு நுண்ணழுத்தம் தினமும் காலை மாலை, ஒரே ஒரு எளிமையான யோகா தினமும் காலை மாலை 30 நாட்கள் செய்த போதும் இது இரண்டிலிருந்து நாம மீண்டு வரலாம். இப்போ இது நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கணும். இதய பலவீனம் உள்ளவங்களுக்கு வெரிகோஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வெரிகோஸ் உள்ளவங்களுக்கு இதய பலவீனம் இருக்கும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். இது இரண்டுமே சரி பண்ணிட்டோம்னா சமநிலைக்கு வந்துடும். 30 நாட்கள் தான். இப்போது நேராக விஷயத்துக்கு வந்துடும் பாருங்களா. ஒரு வர்ம புள்ளி சொன்ன இல்லைங்களா, அதை காட்டுறேன் பாருங்க. காலை தூக்கி பிடிச்சிட்டேன், வலது கால் பிடிச்சிட்டுனா இடது கை எடுத்துட்டு வலது காலினுடைய ஒவ்வொரு விரலுக்கிடையில் இடது கை விரல்கள் வச்சு மெதுவாக வளைச்சி காட்டுறேன் பின்பக்கம். பார்க்குறீங்களா? அதுதான். எங்கே பெண்டை வளையுதோ ஒவ்வொரு பள்ளம் இருக்கும். 4 விரலுக்கும் 4 பள்ளங்கள் இருக்கும். அதை அப்படியே அழுத்த வேண்டியதான் பாருங்க. பாருங்க, நல்லா அழுத்து பிடிச்சிட்டு மெதுவாக அழுத்தி விடணும். எத்தனை நிமிஷம் தெரியுங்களா? 2 நிமிடம். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிடம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும். அழுத்தி விட்டு அழுத்தணும் 2 நிமிடம். அதுக்கடுத்து 2வது பயிற்சி அப்படி முன்பின் தேய்க்கணும். இப்படி தேய்க்கிறேன் பாருங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 எண்ணிக்கை தேய்க்கணும். தேய்ச்சிட்டு 3வது கை மெதுவாக வெளியே எடுத்துட்டு இங்கே பாருங்க, இங்கிருந்து இந்த கரண்டையிலிருந்து அப்படியே ஒரு தேய்ச்சி விடணும். ஒரு 9 முறை. நல்லா இருக்குல்ல இந்த பயிற்சி? இப்போது 2 காலிலுமே செய்யணும். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை. இது ஒரு வர்மம். இது பேர் கால் நெருக்கு வர்மம். சரி, அதுக்கடுத்து ஒரு ஆசனம்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த ஆசனம் என்பது என்னன்னா, இப்போ முட்டி போடுவோமா? நல்லா தெரியும், எல்லாருக்கும் முட்டி போட தெரியும். முட்டி போட்ட பிறகு முட்டி போடும்போது வலிக்கும் தானே. அப்போ என்ன செய்வோம்? அப்படியே உட்காந்துக்குவோம். உட்காரும்போது எங்கே உட்காருவோம்? குதிக்காலில் உட்காருவோம். அது பேர் தான் ஆசனம். அது என்ன ஆசனம்னா வஜ்ராசனம். அந்த வஜ்ராசனத்தில் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காரலாம். காலையில் மதியம் முடிஞ்சால் 5 நிமிஷம் கூட உட்காரலாம். சரிங்களா? இது ஒரு பயிற்சி. 2 முடிஞ்சு போச்சுங்களா? தினமும் செய்ய வேண்டியது. இன்னொன்று நுண்ணழுத்த பயிற்சின்னு சொன்னேன். இப்போ சுண்டவரல் நிறைய இடத்த நான் சொல்லியிருக்கேன். சுண்டவரல் பகுதி நேராக கோடு போடுறோம். இடது கையில் மட்டும்தான் இந்த ரேகை வருது. இந்த ரேகை கீழே லேசாக கொஞ்சம் ஒரு வரல கீழே வந்துட்டேன் பாருங்கள். சுட்டு வரல் வச்சு அழுத்துறோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் அழுத்தி விடணும். மறுபடியும் ஒரு நிமிடம் ஓய்வு கொடுத்து மீண்டும் ஒரு நிமிடம் அழுத்தி விடணும். ஒரு நிமிடம் ஓய்வு கொடுத்து மீண்டும் அழுத்தி விட்டு அழுத்தம் கொடுத்த பிறகு மெதுவாக தடவி விட வேண்டும். இதயத்துக்கு நல்ல புள்ளி. இதயத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை தான் சரி, அதை சீர் பண்ணக்கூடிய புள்ளி அந்த புள்ளி, நுண்ணழுத்த புள்ளி. அதுக்கடுத்து இன்னொன்று செய்ய வேண்டியது என்னன்னா, நைட்டு படுக்கும் தானே, படுக்கும்போது மல்லாந்து படுத்துக்கும். படுக்கும்போது 2 காலையும் மெதுவாக தூக்கி வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சோஃபா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோஃபா கீழே படுத்தணும். 2 காலம் சோஃபா மேலே தூக்கி வச்சுக்கணும். செய்யலாங்களா? ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்களா. அந்த ரத்தமெல்லாம் பின்னோக்கி வரும். அந்த கால் பகுதியில் இருக்கிற ரத்தங்கள் பின்னோக்கி வரும். இது செய்ய வேண்டிய செயல். இப்போது இது நாம் செய்ய வேண்டியது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, கால் பாதம் இருக்கு இல்லைங்களா, கால் பாதம். இந்த கால் பாதத்தில் துணி ப்ரஷ் எடுத்துகிட்டு மெதுவாக தேய்க்கணும். 5 நிமிஷம் தேய்க்கணும் இந்த காலில். அதே மாதிரி இந்த காலை தூக்கி 5 நிமிடம் துணி ப்ரஷில் தேய்க்கணும். கையில் கிடையாது, துணி ப்ரஷில் தேய்க்கணும். கையில் தேய்ச்சி விடாது. 5 நிமிடம். எத்தனை வேலை தெரியுங்களா? மதியம் இரவு 2 வேலை செய்யணும். இது காலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க. துணி ப்ரஷில் தேய்க்கணும். இது ஈஸியான செயல் தான், ரொம்ப கஷ்டமான செயல் இல்லை இல்லைங்களா? அதுக்கடுத்து இன்னொரு பயிற்சி கொடுத்துருனே, லாஸ்ட்டு பயிற்சி. சும்மா நமக்காக தானே, வெரிகோஸ் நம்ம விட்டு விலகணும் தானே, இதய பலவீனம் மட்டும் போன தானே. கை எடுத்துக்கங்க, கோத்துக்குங்க, அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க. நல்லா தேய்ங்க.
ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. 2 விரல 2 கையில் கோத்துட்டு அப்படியே தேய்க்க வேண்டியதான். ஒரு சூடாகும், ஆகட்டும், என்ன இப்போ, ஒரே ஒரு நிமிடம் தான். இப்போ ஒரு உணவு மட்டும் தரேன். அது உணவு கிடையாதுங்க, ஒரு கசாயம், ஒரு சாறு. என்ன சார்னா, மல்லி விதை, தனியான்னு சொல்லுவாங்க. மல்லி விதையை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கணும். எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுக்கணும். தினமும் காலையில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் அந்த மல்லி விதை போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு அந்த தண்ணியும் அந்த மல்லி விதத்தினுடைய சாரம் ஒன்றா இணைஞ்சிருக்கும். தேவைன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றுல 30 நாட்கள் தொடர்ந்து குடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணோன்னா இத்தனையும் செய்யணும். நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 8 சொல்லியிருக்கேன். இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்ம விட்டு 30ஆவது நாள் கழிச்சு பார்த்தீங்களன்னா, அந்த வெரிகோஸ் வெயினும் அந்த இதய பலவீனமும் நம்ம விட்டு விலகுவதை பார்க்கலாம். உடல் மகிழ்ச்சியோடு, உடல் ஆரோக்கியத்தோடு நாம் மீண்டு வரலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.